ஒரு அழகான கிராமத்தின் ஓரத்தில் பெரிய ஆலமரத்தின் மேல் ஒரு வெள்ளை புறா வாழ்ந்து வந்தது. அந்த புறா மிகவும் நல்ல மனசுள்ளதும் அமைதியானதும். தினமும் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் அது பறந்து சென்று தனது உணவை தேடி மீண்டும் மாலையில் மரத்திற்கு திரும்பி வரும். அந்த ஆலமரத்தின் கீழே ஒரு சிறிய குடிசையில் முத்தையா என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் நேர்மையானவர், ஆனால் வறுமை எப்போதும் அவரை வாட்டிக்கொண்டே இருந்தது. சில நாட்களுக்கு ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் கஷ்டப்பட்டார். ஒரு நாள் காலை முத்தையா வழக்கம்போல் மரத்தின் கீழே அமர்ந்து கவலையுடன் இருந்தார். அப்போது மேலிருந்து ஏதோ ஒன்று டக்கென்று கீழே விழுந்தது. அவர் பார்த்தால் அது ஒரு முட்டை. யாரோ கோழி இங்கே முட்டை போட்டிருக்கா என்று நினைத்து அதை எடுத்து பார்த்தார். ஆனால் அந்த முட்டை பொன்னால் செய்யப்பட்ட மாதிரி மின்னியது. அடேங்கப்பா! இது பொன்னான செய்யப்பட்ட முட்டையா என்று ஆச்சரியப்பட்டார் முத்தையா. அவர் அந்த முட்டையை ஊருக்குள்ள நகைக்கடைக்கு எடுத்து சென்றார். நகைக்கடைக்காரன் பார்த்ததும், இது சுத்தமான தங்கம். இதோ இதற்கான பணம் என்று நிறைய பணம் கொடுத்தான். முத்தையாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியவில்லை. கடவுளே, என் கஷ்டம் முடிஞ்சிடுச்சு என்று மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினார். அடுத்த நாள் காலை மீண்டும் மரத்தடியில் அமர்ந்தபோது மீண்டும் ஒரு பொன்னான முட்டை கீழே விழுந்தது. அப்போது மேலே பார்த்தார் முத்தையா. அந்த ஆலமரத்தில் ஒரு அழகான வெள்ளைப் புறா அமர்ந்தது. ஓ! இந்த புறாதான் இந்த பொன்னான முட்டையை போட்டதா என்று புரிந்து கொண்டார். அதன் பிறகு அந்த புறா தினமும் ஒரு பொன்னான முட்டையை போட ஆரம்பித்தது. முத்தையா நாளுக்கு நாள் பணக்காரராக மாறினார். நல்ல வீடு, நல்ல உடை, நிறைய உணவு எல்லாம் கிடைத்தது. ஆனால் மனித மனசு அப்படிதான். முத்தையா பேராசை மெதுவாக முத்தையாவின் மனசுக்குள் நுழைந்தது. இந்த புறா தினமும் ஒரு முட்டைதான் போடுகின்றது. இதன் வயிற்றுக்குள்ளே நிறைய பொன் இருக்குமோ? ஒரு தடவை எல்லாத்தையும் எடுத்து விடலாமே என்ற தவறான எண்ணம் வந்தது. ஒரு நாள் புறாவை பிடித்து வீட்டுக்கு கொண்டு வந்து, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தா போதுமே என்று நினைக்காமல் அந்த அப்பாவி புறாவை காயப்படுத்தினார். ஆனால் புறாவின் வயிற்றுக்குள் எதுவுமே இல்லை. பொன் முட்டையும் இல்லை. அந்த புறாவும் உயிரிழந்தது. அப்போதுதான் முத்தையாவுக்கு பெரிய தவறு புரிந்தது. தினமும் கிடைத்த நல்லதுக்கு திருப்திப்பட்டிருந்தா இன்றைக்கு சந்தோஷமாக இருந்திருப்பேனே என்று அழுதார். ஆனால் காலம் திரும்பவில்லை. பொன்னும் போயிடுச்சு, புறாவும் போயிடுச்சு. முத்தையா மீண்டும் இலையாக விட்டார்.